இப்போ உங்க எல்லாருக்கும் விவேகானந்தரை பத்தி தெரியுமா? தெரியும். எல்லோருக்கும் விவேகானந்தரை பத்தி தெரியும். ஆனா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா தெரியும் இல்லையா? இல்ல, இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் சொல்றேன். எந்த காலேஜ்ல போய், எந்த கல்லூரியில் போய், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க, அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, அங்க போய் உனக்கு விவேகானந்தர் தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும். ஆனா அவரை பத்தி உன்னால எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியும். இது ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய துறவு வாழ்க்கைக்கு பிறகு 4 வருஷம் இந்தியா முழுவதும் நடந்தே போறார். இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளிலும் போய் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கிறார், பெரிய பெரிய மன்னர்களை சந்திக்கிறார், கீழான மக்களையும் பார்க்கிறார். எல்லோரையும் பார்த்துட்டு நம்ம நாட்டினுடைய கடைக்கோடி பகுதியாக கன்னியாகுமரிக்கு போறார். அங்க போய் யோசிக்கிறார், நான் படிச்ச வரலாற்றுல இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு சிறப்புக்குரியது, பிற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நாடு, இப்பயும் இப்படி போயிடுச்சு. இது நலிவடைந்து போனதுக்கான காரணம் என்ன, என் மக்கள் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சிந்திக்கிறதுக்காக முயற்சி செய்யறேன். அப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது. அவருடைய உடன் பிறந்த சகோதரி அந்த அம்மா தற்கொலை செய்தார். இந்த தற்கொலை செய்து கொண்ட செய்தியை கேட்ட உடனே மிகவும் வருத்தத்தோட அவர் அப்படியே அந்த கடலை நீந்தி அந்த பாறையில உட்கார்ந்து தியானம் பண்ணார். இப்போ ஒரு தங்கைக்காக அவர் அழுகிறார். அப்பதான் ஒரு மனசுக்குள்ள தோணுது, தன்னுடைய சகோதரி தற்கொலை செய்திருக்காங்க, அவளுக்கு தன்னம்பிக்கை இல்லாம தான் அவர் தற்கொலை செஞ்சிருக்கார். யாரால் வாழ முடியலையோ, யாருக்கு வாழ பிடிக்கலையோ, யாரால் வாழ முடியாது அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. இப்ப இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னா, என்னுடைய சகோதரிக்கு கல்வி இல்லை. எப்படி என்னுடைய சகோதரிக்கு கல்வி இல்லையோ, இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களும் மூட நம்பிக்கையிலையும் பிறருக்கு அடிமையாக இருப்பதற்கான காரணம் என்ன? கல்வி அறிவின்மை. இந்த கல்வியை நான் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்ப்பேன். எப்போ பெண்களுக்கு கல்வி கிடைக்கிறதோ, எப்போ அவங்க சொந்த காலத்தில் இருக்கிறாங்களோ, அப்போ அவங்க யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். அவர் முதல்ல அவர் மனதில் ஏற்பட்ட திட்டம் என்ன? பெண்களுக்கான திட்டம், பெண்கள் முன்னேற்றம். இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இந்தியாவுடைய முதுகெலும்பு ஆன்மீகம்னா இந்தியாவுடைய சக்தி யார் பேர் இருக்கு? பெண்கள் பேர். யார் பேர் இங்க இருக்க யாராலும் இந்தியாவை நேர நிறுத்தி பார்க்க முடியாது. பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் சிந்திக்கணும். ஏழையாகவே இருப்பதற்கான காரணம் சோம்பேறித்தனம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏழையாக இருப்பதற்கு காரணம் பண விஷயம் கிடையாது, சோம்பேறித்தனம். அடுத்து 2வது, நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள மதிக்கணும். நமக்கு கற்றுக் கொடுப்பவங்க யாரு? ஆசிரியர். இந்த பில்டிங் ஓப்பனிங் வைக்கிற அன்னைக்கு ஒரு 2000 விளக்கு உங்க கையில கொடுத்தாச்சு, உங்க காலேஜ் எல்லாருமே சரியா, ஆளுக்கு ஒரு விளக்கு எடுத்து போய் எல்லா பில்டிங்கும் வச்சுக்கீங்க. எல்லாம் எண்ணெய் ஊற்றியாச்சு, திரி போட்டாச்சு, 2000 பேர் கீழே இறங்கி நின்றுட்டு விளக்கே எரினா என்ன வேணும்? ஒரு விளக்கு வேணும் முதல்ல. அந்த விளக்கு வச்சு ஒரு 10 விளக்கு, அந்த 10 விளக்கு வச்சு ஒரு 20 விளக்கு, இத்தனை 2000 விளக்கு எரிகிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு விளக்கு வேணும். உங்க எல்லோரும் பிரகாசமாக எரியும் என்ன வேணும்? ஆசிரியர் வேணும். அந்த ஆசிரியருங்கிற விளக்குக்கு நீ மரியாதை கொடு. நீ அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவருக்கு மரியாதை கொடுத்தேன்னா உன்னுடைய கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை என்ன ஆகும்? நமக்குள்ள ஏற்கனவே எல்லா சக்தி இருக்குது இல்லையா? ஒரு காலத்துல பட்டன் போன்றது இருக்குதா? குரு தெய்வம். இப்போ மாதா பிதா நீங்க அம்மா அப்பா மேல பற்று வச்சிருந்து அவங்களுக்காகவாது நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லட்சியத்தை நீங்க அடைவீங்க. நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அட்டன் பண்ணியிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன் அவங்க லட்சியம் என்னன்னு. நம்ம எல்லாம் கலெக்டராக வந்துருக்கோம் இல்லையா? அவர் சொன்னார், என் பையன் எப்படியாவது படிச்சு பெரிய ஆனா போகணும், என்னுடைய லட்சியமே அதான்.
எல்லா பெற்றோர்களுடைய கனவுகளும் சாதனை முட்டி யார் நல்லா இருக்கணும் செய்யறது. இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடியது யாரு? குரு. குருவனுடைய கேட்கணும், குருவனுடைய சொல்ல கேட்கணும். எந்த ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் வீணா போகணும்னு நினைக்கவே மாட்டான். அது எங்கேயுமே கிடையாது. அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருப்பது தெய்வம். கடவுள் இருக்கா இல்லையானா என்னால் காட்ட முடியாது. நீங்க சாமி தானே, நீங்க கடவுளை காட்டுங்கன்னா என்னாலே காட்ட முடியாது. நான் யார் நம்பி வந்தேன்னா அவரும் உங்களுக்கு காட்ட முடியாது. கடவுளுங்கிறது நம்ம உள்ளத்துக்கு இருக்கிறது. கடவுளுங்கிறது நம்ம உள்ளத்துக்கு இருக்குது. பக்தி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? கடவுளோட பக்தி வைங்க பக்தி வைங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நாம கடவுள் மீது பக்தி வச்சோம்னா பொய் சொல்ல மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம், யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்காங்க எண்ணம் இருக்கும். கடவுள் நம்மளை பார்க்கிறாருன்ற எண்ணம் இருக்கும். அந்த மனசாட்சி தான் கடவுள். அந்த இறைவன் மீது உள்ள பக்தி இது நம்மளை மேல கொண்டு வரும். நம்ம சமுதாயத்துக்கு தேவையானது இதுதான். முதல்ல தாய் தந்தை மீது பக்தி, குரு மீது பக்தி, நம்ம தெய்வத்தின் மீது பக்தி. இந்த நாளை வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடும். ஒன்றே பலம், ஏழைகளுக்கான ஒரே வாழ் இருக்குது கல்வி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அந்த அம்மா இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், அவங்க கணவர் கிடையாது. அந்த அம்மா படாத பாடுபட்டு அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்க. ஒரு பொண்ணு பெரிய ஐடி கம்பெனி வேலை பார்க்குது, இன்னொரு பொண்ணு ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் ஆயிடுச்சு. 2 பேரும் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. அந்த அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அம்மா இட்லி வியாபாரம் பண்ணும்போது அந்த அம்மா கூட இருந்தவங்களாம் சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இந்த 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு அனுப்பு அப்படின்னு. நான் மாட்டேன், எப்படியாவது என் பிள்ளைங்க நான் படிக்க வைப்பேன். ஆனா இது முக்கியமான விஷயம் என்ன, படிக்க வைக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறதில்ல படிக்கிறது. அந்த அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, படிச்சாங்க. அதனால அந்த படிப்புங்கிற ஒன்றை வச்சு அவங்க மேல வந்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் வேலைக்கு போக வச்சு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. கல்வியை கொடுத்தாங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, மேல வந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன, கல்வி. பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வி ஒரு பெரிய அரண். உங்க வீட்டில் உங்க தாய் தந்தையர் கணவரை நாடி வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்குறீங்கல்ல, ஒவ்வொரு சமயத்துக்கும் அவங்க எதிர்பார்க்கணும். இதே உங்க கல்லூரி பேராசிரியர் டீச்சர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் காலையில் வேலை பார்க்கணும் வர்றாங்க, எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இங்கே கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும்போது ஒரு பெரிய பெருமை இருக்கும். ஏன்னா தனக்குன்னு ஒரு சொந்த காலம் நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா எஜுகேஷன். நீங்க எல்லாம் திரும்ப திரும்ப உங்க மனசுல வச்சுக்கோங்க, கல்வியை நீங்க நல்லா கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு, ஒரு பெரிய வரவேற்பு, இதெல்லாம் எதன் மூலம் வரும், கல்வியின் மூலம் மட்டும்தான் வரும். நீங்க எல்லாம் சாமி விவேகானந்தர் விவேகத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கல்ல, எழுதுனீங்க கட்டுரை, மார்க்ரெட் நோபல் அந்த அம்மா இங்கிலாந்துல பிறந்தவங்க. சுவாமி விவேகானந்தருடைய கல்வி புலமையை பார்த்து அந்த அம்மா முதல்ல அவருக்கு அளித்தாங்க. இந்தியாவுக்கு நான் சேவை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டு இந்தியாவில் முதல்ல அந்த அம்மா ஆரம்பிச்ச ஸ்கூல் பெண்களுக்கான பள்ளி இன்னைக்கு இருக்கு, சகோதரி நிவேதிதா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். ஏன்னா அந்த அம்மா வந்து பார்த்து சொல்றாங்க, பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்தியா இவ்வளவு கீழ்நோக்கி இருக்குதுன்னு. சுவாமி விவேகானந்தர் முதல்ல யாருக்கு கல்வி கிடைக்குன்னு நினைக்கிறாரு, எல்லா பெண்களுக்கும் கல்வி கிடைக்கும் நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரியான கல்வி மனப்பாடம் பண்ற கல்வி இல்லை, தன் சொந்த கால நிற்க வைக்கக்கூடிய கல்வி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட சேர்த்து திருக்குறள் சம்பந்தமா வச்சிருக்கிறாங்க. எனக்கு அவ்வளவு திருக்குறளை பத்தி ஒன்றும் பெருசா தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு குறள் சொல்றேன். கற்க கசட இல்லையா, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தர. நீ கல்வியை நல்லா கசட கற்றேன்னா அது உன்னை காக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் அந்த திருக்குறள்ல எங்கேயுமே துணை காக்குது. நீ கல்வியை நன்றா கற்றேன்னா உனக்கு இன்னொருடைய கால் தேவை. எப்படி திருவள்ளுவர் அந்த குறளில எங்கேயுமே துணை கால் கொடுக்கலையோ, நீ கல்வியை திறம்பட கற்றேன்னா உனக்கு அந்த காலை உன்னை காப்பாற்றும். எந்த கால், கல்விங்கிற கால். அதான் கற்க கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தர. பெண்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா, ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது சரியா, அதுல எதை போட்டா அடிச்சு போகும், மீன் அடிச்சு போகுமா, மீன் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு போகும். அவ்வளவு வேகமாக போற நதியில எப்படி மீன் எதிர்நீச்சல் போட்டு போகுதோ அது மாதிரி இந்த சமுதாயத்தை எதிர்நீச்சல் போட்டு காக்கக்கூடிய சக்தி
வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி. இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பு யாரு? பெண்கள் தான். இப்ப வீட்டுல அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. அம்மா மட்டும்தான் எப்பயுமே வெளியே போக மாட்டாங்க இல்லையா? மற்ற எல்லாரும் எங்கேயாவது போவாங்க. இப்ப அம்மா ஒரு வாரம் போயிட்டாங்கன்னா எல்லாரும் காய்ச்சல் வருது. பாக்டீரியா மூலமா வருதா? கிடையாது. அம்மா இல்லைங்கிற நினைப்பே என்ன வருது? காய்ச்சல் வருது. அப்ப அம்மாவுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு தாயினுடைய தேவை ஒரு வீட்டுக்கு எந்த அளவு இருக்குது, அது போலதான் நம்ம சமுதாயத்துக்கு பெண்களுடைய தேவை சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அப்படி சுவாமி விவேகானந்தர் எதிர்பார்க்கிற பெண்களா நீங்க வரணும்னா எல்லோருக்கும் சமமான பதவி மட்டும் வேணுங்கிறது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய தாய்மை பண்போடு நீங்க எல்லாம் வளரணும். அந்த தாய்மை பண்பு உங்ககிட்ட எவ்வளவு தூரம் இருந்தோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அது சக்தி. பிறர் வணங்குற மாதிரியும் பிறர் போட்டுற மாதிரியும் வளர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அதையெல்லாம் நீங்க மனதில் வச்சுட்டு வளரணும். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சொற்பொழிவு முடிக்கிறார். சொற்பொழிவு ஒவ்வொரு ஏரியாவில் சொற்பொழிவு முடிச்ச உடனே அவரை போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூல அவரை பலமா அவமானப்படுத்துற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா அவர் பயங்கரமா வளர்ந்துருக்கிறார் அமெரிக்காவில். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எப்பயுமே பதில் சொல்லிட்டே வருவார். இப்படி அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் ஒரு கேள்வி, இந்தியாவில் பெண்களை நீங்க சரியா மதிக்கிறது இல்லை, அப்ப விவேகானந்தர் எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்க, உங்க நாடுகளில் நீங்க பெண்களுக்கு கை கொடுக்கறது இல்லை, ஷேக் பண்றது இல்லை. எங்க நாட்டில் நாங்கள் எல்லா பெண்களுக்கும் கை கொடுக்கிறோம், சமமாக வைத்திருக்கிறோம். அப்ப சுவாமி விவேகானந்தர் அந்த பேட்டி எடுத்து நிருபரை பார்த்து கேட்கிறார், உங்க நாட்டினுடைய மகாராணி விக்டோரியா, அந்த அம்மாவுக்கு ஒன்னால கை கொடுக்க முடியுமா கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், அது எப்படி நாட்டினுடைய மகாராணிக்கு நான் கை கொடுக்க முடியுமா? அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்தியாவுல எல்லா பெண்களுமே மகாராணி, நாங்க யாரும் இந்தியாவில் மட்டும்தான் எல்லா நதிகளுக்கும் ஒரு நீரின்றி அமையாது உலகம். எல்லா நதிகளுக்கும் யாருடைய பேரு? கங்கே யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து. இந்தியாவிலும் பெருமையோடு திகழ வேண்டும் என்று துடித்தவர்கள் நமது பாரத நாட்டின் பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இதற்கு ஒரு புதிய பாதையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர். ஏன் அப்படின்னு நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலமா சொல்றேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, என்ன உங்களுக்கு உறுதியா இருந்துச்சுன்னா சொல்லி கொடுக்குறவங்க மேல மதிப்பு மரியாதை, நம்மளை பாடுபட்டு வளர்க்கிற தாய் தந்தையர் மேல பக்தி இருக்கும், நம்மளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க மேல மரியாதை இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது யார் இருக்கானோ அவன் சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்துல இருப்பான். எல்லாம் காலத்துல சிங்கம் அதை தாக்குறது வருது. அந்த சிங்கம் ஒரு பெண் சிங்கம், அது நிறைமாதமா இருக்கு. இந்த ஆடுகளை தாக்க வரும்போது இந்த சிங்கம் தவறி கீழே விழுது. இந்த சிங்கம் தவறி கீழே விழும் பொழுது அதுக்கு பிரசவ வேதனை வந்து அங்கேயே சிங்கம் குட்டியை ஈன்றுது. குட்டியை ஈன்ற இந்த தாய் சிங்கம் அங்கிருந்து போயிடுது. இந்த ஆடுகள்லாம் சேர்ந்து இந்த குட்டி சிங்கத்தை சுற்றி சுற்றி வருது. இந்த ஆடுகள்லாம் நினைக்குது இது ஒரு ஆட்டுக்குட்டி தான், இது சிங்கம் தான், அதுக்கு தெரியல. இந்த ஆடுகள்லாம் சேர்ந்து அந்த ஆட்டு சிங்கத்தை என்ன செய்யுது? வளர்க்குது. இந்த சிங்கக்குட்டியும் தான் ஒரு ஆடு நினைச்சுக்கிட்டு இந்த ஆடுகளோட வளர்ந்துருது. கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 இதுவும் அந்த ஆடுகளோட சேர்ந்து ஆடு மாதிரியே கத்துது. கொஞ்ச நாள் அதே வழியில வேற ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் அந்த ஆட்டுப்பட்டிக்குள்ள ஒரு சிங்கம் குட்டி இருக்கிறத பார்க்குது. அது பார்த்துட்டு என்ன நம்மால் அங்க தெரியாம யோசிக்குது. பார்க்கும் பொழுது இந்த ஆடு, இந்த சிங்கம் அந்த ஆடுகளை வெட்டி போகும்போது இந்த சிங்கக்குட்டி மயக்கம் ஓடுது. அந்த ஆடுகளோட வேகமா மயக்கம் ஓடுது. அப்பதான் புரியுது இந்த சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆட்டு சிங்கமா நினைச்சிட்டு இருக்குங்கிறது பெரிய சிங்கத்துக்கு புரியுது. திரும்ப ஒரு நாள் தனியமையா இருக்கும் பொழுது இந்த பெரிய சிங்கம் என்ன பண்ணுது? இந்த குட்டி ஆட்டு சிங்கத்தை தண்ணி எடுத்து வந்து தண்ணியில போய் காட்டுது. இங்க பாரு, நீயும் நானும் ஒண்ணு, நீயும் சிங்கம் நானும் சிங்கம், நீ ஆடு கிடையாது, நீ ஆடு மாதிரி அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாமிசத்தை எடுத்து அந்த சிங்கக்குட்டிக்கு போடுது. அதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லுது. சாப்பிட்டு என்ன போல நீ கர்ஜனை பண்ணுது. அப்புறமா விவேகானந்தர் சொன்ன கதை,
அப்புறம் அந்த சிங்கக்குட்டி அந்த ஆட்டை பார்த்து அந்த சிங்கத்தை பார்த்து அப்படியே கர்ஜனை பண்ணுது. அதுக்கு அப்பதான் புரியுது நாம ஆட்டு சிங்கம் கிடையாது, நாம சிங்கம். எத்த சாமியே காரணம் என்ன சொல்றேன்னா, உங்க எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கிறது, யாருக்கும் ஆற்றல் வேறுபாடு அல்ல. ஆனா நீ ஒண்ணு குறைவான எண்ணத்திலையும் மன அழுத்தத்தையும் வச்சிருந்ததுனால தான் நீ ஆட்டு சிங்கம் போல வளர்ற. நீ ஆட்டு சிங்கம் இல்ல, நீ செம்மறியாடுகள் கூட்டத்தில் தெரியக்கூடிய ஆட்டு சிங்கம் கிடையாது. எல்லா ஆற்றல்களுடைய சிங்கம் நீ. உனக்குள்ள எல்லா வலிமையும் இருக்குது. இந்த வலிமைக்கெல்லாம் காரணமானது எது? நமக்கு மனம். இந்த மனத்தை யார் வலிமையாக வைத்திருக்கிறானோ அவன் இந்த உலகத்தையே புரட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இந்த மனத்தை வலிமையா வச்சுக்கிட்டு நாம இந்த சமுதாயத்தில் போராட வேண்டிய காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். ஏன்னா டெக்னாலஜி பயங்கரமா போயிட்டு இருக்குது.